1:5 உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறது. 1:18 ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏறக்குறைய approximately 120, maybe 119, 122 ஏதாவது இருந்திருக்கலாம். approximately தான் இருக்கு. ஆனா சரித்திரத்துல பார்த்தா அதுல ஏறக்குறைய 120 பேர் அப்படின்னு சொன்னா அதுல ஏறக்குறைய 80 பேருக்கு மேல கொண்ட கூட்டம் தான் இருந்திருக்கு. யார் இருந்திருக்கா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்களை வச்சுதான் பெரிய எழுப்புதலே வரப்போகுது. அம்மா உங்ககிட்ட கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆட்களை ஏறக்குறைய 120 பேர்ல 80 பேருக்கு மேல மேல் வீட்டறையில் இருந்தது உங்க செக்ஷன் சொன்னா நீங்க கையடிச்சு ஒரு அளவு ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்க வேண்டாமா? வாதம் என்ன அதுக்குள்ள 25ல இருந்து 34 ஆயிட்டு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்படிதான் யோசிக்கிறேன். நீங்க சர்ச்சிலையுமே பாருங்களேன், மேபி சர்ச்சில் மேக்சிமம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரா இருக்கட்டும், ஒரு நைட் ப்ரேயரா இருக்கட்டும், ஒரு பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க தான் மெஜாரிட்டியா இருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா? பாதி எங்க பாஸ்டர்மார்களை காப்பாத்துறதே இந்த கூட்டம் தான். இல்ல பாஸ்டர், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்னாலும் இல்ல ஒரு நைட் பிரேயர்னாலும் ஒரு 20 டிக்கெட் முக்காடப்பட்டு ரக்க 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 ரக்கன்ட்டு அப்படி கையை தட்டி எங்க ஜீவன் பாதி போகாம இருக்கிறதுக்கு பாதி காரணம் அந்த முக்காடு கூட்டம் தான். பாருங்களேன், உங்களை பெருமையா பேசினாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்க நம்பிக்கை அவ்வளவுதான். நீங்க என்னைக்குதான் நீங்க எவ்வளவுதான் மேக்கப் போட்டுட்டு நீங்க வெளியே ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு வந்தாலும், கண்ணாடி முன்னாடி உங்களை கரெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாலும், நாங்க ஒரு பார்வை பார்த்த உடனே ஏதோ மிஸ்டேக்னு திரும்பி உள்ள போற ஆட்கள். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே நாங்க எவ்வளவு ஆவியில நிரம்பி பிரசங்கம் பண்ண அப்படின்னு போயிருவீங்க. நீங்க தோத்திரம், நீங்க இவ்வளவு ஆவியில நிரம்புறீங்கல்ல, ஆப்டர் மீட்டிங், நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த சாப்பாட்டு நேரத்துல உங்களை நிரப்புற மாதிரி கர்த்தர் வேற எதுவுமே நிரப்ப வேற இல்ல. எவ்வளவுதான் அபிஷேகம் தீர்க்க தரிசனமே வந்தாலும் அங்க உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலையே. தோத்துறோம். நான் வீட்டுக்கு போகணும் போ, எங்க மாப்பிள்ள தேடுவார், பிள்ளை வந்துரும், படிக்க வந்துரும், அதை செய்யணும் இதை செய்யணும். ஆனா உங்களை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல பல பெண்களை, அருமையான சகோதரி, நல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவா போதித்தார்கள். பல பெண்களை குறித்து நம்ம சொல்லலாம், பல பெண்களை சொல்லலாம். நமக்கு பிரசங்கம்னாலே தெபரால் அப்படின்னு, எலும்பு தெபராலே எலும்பு வரைக்கும் கிராமங்கள் பாலாவே இருக்கும். பேசலாம், நல்லாதான் இருக்கும். மரியாளே அவர் சமூகத்துல காத்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். சூப்பரா தான் இருக்கு, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. பெண்கள் அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆமே, ஒரு வேத பண்டிதர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். நான் அதை குறிச்சிட்டு வந்தேன், நீங்க கேட்பீங்களா? இல்ல சப்போர்ட் பண்ணுங்கடா, தனியா விட்டுறாதீங்க. ஆமீன் சொல்லுங்க. இவருங்க பல ரிவைவலிஸ்ட் வந்து இருக்காங்க, பல பெண்கள் ரிவைவலிஸ்ட் இருக்காங்க. ஹெலன் ரோஸ்வேர் ஆப்பிரிக்காவில் போய் கர்த்தருடைய எழுப்புதலை கொடுத்த ஒரு தேவ மனுஷி. மேரி ஸ்லேசர் ஆப்பிரிக்காவில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு பெண். இசபெல் கூன் என்கிறவள் சைனால போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். சார்லஸ் லோட்டி மூன் கூட சைனாவுக்கு போய் ஊழியம் செய்தார்கள்.
கிளாடிஸ் அவுட்வேர்ல்ட் என்கிறவங்களும் சைனால போய் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு பெண் செய்திருக்கிறார். ஜேக்கி ஃபுல்லிங்கர் என்கிற ஒரு ஹாங்காங்ல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். எலிசபெத் ஃப்ரை இங்கிலாந்துல ஜெயிலில் இருக்கிற மக்களுக்காகவே ஒரு பெண் ஊழியம் செய்திருக்கிறார். பண்டிதர் ரமாபாய் கல்கத்தாவில் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை பயங்கரமா செய்தார்கள். ஈவ்லின் ஃப்ராண்ட் தமிழ்நாட்டில் சேலம், தருமபுரி இந்த மலை பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு பெரிய ஒரு ரிவைவலிஸ்ட். இப்படி பல ரிவைவலிஸ்ட் ஒவ்வொரு தேசத்திலையும் கர்த்தர் பெண்களை எழுப்பி பயன்படுத்தி இருக்கிறார். வில்லியம் கோல்டிங் அப்படிங்கிற ஒரு வேத பண்டிதர், ஒரு நாவலாசிரியர் இப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பெண்கள் தங்களை ஆண்களுக்கு சமம் என்று முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் என்றே நான் நினைக்கிறேன். பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர் இல்லை, மாறாக ஆண்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள் பெண்கள். புரிஞ்சிருச்சு? கப்பா தோத்திரம். அவர் என்ன எழுதுறார் பாருங்க. ஒரு பெண்ணிடம் நீ எதையாவது கொடுத்தால் அவள் அதை பெரிதாக்கி சிறப்பு செய்து விடுவாள் என்று போட்டிருக்கிறார். அதுல ஒரு காரியம் சொல்றாரு. உன் உயிரணுவை கொடு, அவள் உனக்கு ஒரு குழந்தையை தருவாள். ஒரு வீட்டை கொடுத்தால் அதை அவள் குடும்பமாக மாற்றி கட்டுவாள். ஒரு மளிகை பொருளை கொடுத்தால் அவள் விருந்து படைப்பாள். உன் புன்னகையை அளித்தால் அவள் தன் இருதயத்தை உனக்கு கொடுத்து விடுவாள். பாருங்க, இப்பதான் பயங்கர உற்சாகமே வருது. நீ கொடுப்பது எதுவாயினும் அதை பல மடங்கு பெரிதாக்குவது பெண்ணின் குணம். எனவே நீ அவளுக்கு சிறிய அளவில் ஏதாவது தொல்லை கொடுத்தாயானால் அவள் உடனே அதை டன் கணக்கில் உனக்கு திரும்பி கொடுப்பாள். எப்படி? இப்ப கை தட்டுங்கடா. நீங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க பாருங்க, உங்களுக்கு தலை வணங்குகிறேன். உங்களை போல ஒரு நல்ல குரூப் வேற எதுவுமே நான் இதுவரைக்கும் எந்த ஊர்ல இப்படி பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் நான் வேகமா சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஜெபித்துட்டு என் இருதயத்தில் போட்ட ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்க முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அநேக பெண்களை சொன்னேன், அநேக பெண்களை கர்த்தர் எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார். நீங்க பல தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அசைவை உண்டாக்குகிற பெண்களை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்தின பல பாத்திரங்கள் இருக்கிறார். ஓரல் ராபர்ட் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர், அமெரிக்காவில் இன்றைக்கு யூனிவர்சிட்டி இருக்கிறது. அந்த தேவமனுடைய தாயார் வயிற்றுல ஓரல் ராபர்ட் இருக்கும்போது அவர்கள் ஒரு வயல்வெளியை சுத்தி போகிறதுக்கு நேரம் இல்லை என்று வேலையை தாண்டின போது ஓரல் ராபர்ட் உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. இந்த அம்மா வேலையை தாண்டும் போது வேலி வயிற்றுல பிடித்து அது விடுதலை ஆக முடியல, இறுக்கிக்கிட்டு அதை என்னவோ எடுத்து பார்க்கறாங்க, முடியல, வயிற்றுல குத்திருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர வேதனை. அப்போ கத்தி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, ஒரு மறு உத்தரவும் இல்லை. அப்போ ஓரல் ராபர்ட்டுடைய அம்மா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என் பிள்ளைய எனக்கு இதுல ஒரு விடுதலை கொடுத்தா என் பிள்ளைய உமக்கு ஊழியக்காரனா அர்ப்பணிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ உடனே அந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு விடுதலையானது. பிரசவ காலம் வந்தது. ஓரல் ராபர்ட்டை கர்த்தர் கொடுத்தா, பிள்ளை வளர்ந்தது. பேசக்கூடிய நேரத்தில் ஓரல் ராபர்ட்டுடைய பேச்சு நின்று ஒரு திக்குவாய் மந்தனாவை போல பேச ஆரம்பித்தார். ஸ்கூல்ல கிண்டல் கேலி, ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஓரல் ராபர்ட்டை கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய தாயார் ஒரு நாளும் அவங்கள நெகட்டிவா இல்லை, நீ ஊழியக்காரன், தேசத்துக்கு தீர்க்கதரிசி, நீ ஒரு பெரிய எழுப்புதல் வீரன், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓரல் ராபர்ட்டினுடைய பேசுற காலெல்லாம் கஷ்டம்தான், ஆனாலும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 11வது வயதுல ஓரல் ராபர்ட்டினுடைய வாயின் கட்டை கர்த்தர் அவுத்தார். உலகத்துக்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். நீங்க இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கலாம் ஓரல் ராபர்ட்டினுடைய மிராக்கிள்ஸ் எல்லாம். அப்படி காலு குட்டையா இருக்கும், இயேசு நாமத்தில் சொல்லுவார், காலு வளர்ந்துரும். அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தி தேவன் அவரை ஆச்சரியமா நடத்தினார். எங்க அம்மாவை நானும் அப்படிதான் நினைப்பேன்.
நான் இந்து குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அவ்வளவு துன்மார்க்கமா இருந்தேன். வாரத்துல 6 நாள் குடிப்பேன். அவ்வளவு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எங்க அம்மாட்டையே நான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன்னா நான் எவ்வளவு மோசமானவன்னு பாத்துக்கோங்க. எங்க அம்மாட்டையே போய் சொல்லிட்டு போயிருக்கேன் குடிக்க போறேன். ஆமா, எங்க அம்மாவும் கொஞ்சமா குடின்னு சொல்லுவாங்க. வாட் அ குட் மம்மி. தோத்துறோம். எங்க அம்மா ஆனா நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய், பயங்கரமா ஜெபிப்பான், அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெலிஃபோன்ல வேலை பார்த்தாங்க, லைன் மேனா ஆரம்பத்தில். ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றுமே இருக்காது. எங்கள் அப்பா சைக்கிளில் தூத்துக்குடி அவுட்டர் திருச்செந்தூர் ரோட்டுக்கு போயிட்டாருன்னா காலையில் போயிட்டாருன்னா நைட் லேட்டாக தான் வருவார். அப்போ எங்கள் வீட்டில் 4 பேர், நான் தான் கடைசி. வயிற்றுக்குள்ளே நான் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் வலி வந்துருச்சு பாருங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கெலாம் இங்கே எங்கே வசதி, கதவெல்லாம் வீட்டை பூட்டிட்டு எங்கள் அக்காவை ஸ்கூலுக்கு போயிருக்கா, எங்கள் அண்ணன் ஸ்கூலுக்கு போயிருக்கா, இன்னொரு அக்காவை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு சாவியை அந்த பக்கத்து வீட்டு அக்காட்டில் எங்கள் அம்மா கொடுத்துட்டு சொன்னாங்க, ஏம்மா இவங்க வருவாங்க, வந்தால் சாவியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கம்மா போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிள்ளை பக்கம் போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறேன்? பிள்ளை பக்கம் போகிறேன். கார்த்திக் கமாலியே இன்சைடு. தோத்துறோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பக்கிறதுக்கு ஊரே போகுது ஹாஸ்பிட்டலுக்கு. ஹோல் ஹாஸ்பிட்டல்லையும் குடும்பமா ஊரே தான் உட்காந்துட்டு இருக்கு. என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்க்கிங் ஸ்டேஷன்ல இருந்து ரூம்குள்ள குடும்பமா உட்காந்துருக்கான். ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளை பக்க போறா. அவ நம்ம குடும்பத்தையே பக்க வச்சிடறாளே. தோத்திரம். இப்ப பிள்ளைலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாவா இருக்கு. கழுத ஒண்ணு சாப்பிடுறது கிடையாது, ஒழுங்கா அம்மாவை பாடா படுத்தி தள்ளுறாள். எல்லாம் உங்களை தானே சொல்றேன். நல்லா சாப்பிடு. 1 இட்லி மம்மி, 1 இட்லி, 1 தோசை, 1 சப்பாத்தி, எல்லாம் 1 தான். அதுக்கப்புறம் நீ அங்க குழந்தை பார்க்கும்போது தான் அப்போ தெரியும் உனக்கு எல்லா பிரச்சனையும். நல்லா சாப்பிடணும். என்ன வாழ்த்துக்கள். அப்போ எங்க அம்மா பாருங்க ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. உள்ள போய் அட்மிட், அவங்களே நடந்து போயிருக்காங்க. எங்க அம்மா சொன்னது, நடந்து போய் ஜிஹெச்ல போய் தூத்துக்குடியில் அட்மிட் ஆகி, ஆமா வலி வந்திருக்கு. தோத்திரம் ஏசுராஜா. கார்த்திக் கமாலியல் கமோட்டு. தோத்திரம் சோத்திரம் ஏசுராஜா, இயேசுவே அப்படின்னு கமோட் வந்த உடனே சொல்லியிருக்காங்க, இவன் உமக்கு ஆண்டவரேன்னு இருக்காங்க. என்ன சொல்லுங்க? இவன் உமக்கு ஆண்டவரேன்னு இருக்காங்க. வெளியே வந்த பிறகுதான் தாறுமாறு தக்காளியால நம்ம வாழ்ந்தோம். ஆமா, ஆனா அவங்க அந்த நேரம் ஜெபித்தது, அர்ப்பணிச்சது பாருங்க. காலேஜ் 3rd இயர் ஸ்டார்டிங்ல இயேசு என்ன பிடிச்சிட்டாரு பாருங்க. எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. எங்க அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, எப்படிமா நீ என்ன குடிக்கும் போது குடின்னு சொன்னீங்க? மீனெல்லாம் கூட பொறிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு தாய் பாருங்க. எங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிமா இது சாத்தியம்? எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ எங்கடா போயிடுவ? உன்னால எங்க போக முடியும்? முழங்கால உன்னை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன், முழங்கால உன்னை வச்சிருக்கேன், எங்கேயும் ஓட முடியாது. நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க கணவனை குறித்து ஒரி பண்ணாதீங்க. அழுகிறத விட்டுட்டு முழங்கால நின்னுங்க. எந்த மனிதனையும் கத்த தூக்கி எடுக்க அவரால் முடியும். உங்க குடும்பத்துல எந்த பிள்ளை தாறுமாறா ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல, இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டு கழுதைகளை போல நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும், முழங்காலில் நிற்கிற ஒரு தாயின் ஜபம், கண்ணீர் என்ன உங்க முன்னாடி ஊழியக்காரனா நிறுத்துமானா? உங்க பிள்ளைகளையும் கணவனையும் உங்க குடும்பங்களில் இருக்கிற சகோதரனையும் யாரோ ஒருவனை கர்த்தர் பக்கம் திருப்ப அவரால முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி சொன்னேன். ஸ்வீடன் தேசத்துல ஸ்வியாஃப்லெட் டேவிட் என்கிற 2 பேர் கணவன் மனைவியுமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி வாலிப நாட்களிலே தரிசனத்தை பெற்றவள் தான் ஸ்வியாஃப்லெட். ஒரு அழகான வாலிப மகள். ஆண்டவர் மேல ரொம்ப ஆசை, பற்றுதல். அதனால அவளுக்கு உரிய ஒரு தரிசனம் என்னன்னா, ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ ஜயீர் என்கிற ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் என்கிற ஒரு பெரிய பாரம், தரிசனத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தார். அதனால டேவிட் தன் கணவனிடத்துல ஷேர் பண்ணி, நம்ம இந்த காங்கோவுக்கு
இந்த பட்டணத்துக்கு புறப்படுவோம் அப்படின்னு சொன்ன போது ஸ்வியாஃப்லெட்டும் டேவிட்டும் 2 பேரும் ஜபத்தோடு புறப்பட நேரத்துல டேவிட்டினுடைய நண்பர், அவர் ஒரு நல்ல தேவ மனிதன், அவருக்கு இவருக்குரிய பாரம் அன்பு இருந்ததுனால இவருடைய நண்பரும் இவருடைய மனைவி நாங்களும் உங்க கூட வருகிறோம் என்று சொல்லி 4 பேரா ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த காங்கோ பகுதிக்கு ஜயீர் என்கிற இடத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். 4 பேரா புறப்பட்டு போனாங்க. அங்க புறப்பட்டு போன அந்த இடத்துல ஒரு மலைப்பகுதி, அங்க இருக்கிற டிரைபல் மக்கள் மத்தியில போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கொடுத்த பாரம் 4 பேரும் புறப்பட்டு போனார்கள். அந்த பட்டணத்துக்குள்ள அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போது அந்த கிராமத்து தலைவன் ஸ்வியாஃப்லெட் டேவிட்டையும் கூட இருக்கிற அவருடைய நண்பர் 2 பேரையும் மனைவியையும் பட்டணத்துக்குள்ள கிராமத்துக்குள்ள விடாதபடிக்கு தடை செய்தார்கள், உள்ள வரக்கூடாது என்பதாக. உடனே இவங்க 4 பேரும் அந்த பட்டணத்துக்கு கீழே ஒரு 500 மீட்டர் கீழே வந்து மலைப்பகுதியில ஒரு மண்ணினால செய்யப்பட்ட ஒரு வீட்டை கட்டினார்கள். அங்கங்க இலைகளையும் மரங்களையும் எடுத்து வந்து அதை ஒரு சின்ன குடிசையை போல உருவாக்கி அங்கேயே தங்கினார்கள். கொண்டு போன ஆகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். நாட்கள் போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு காய்ச்சல் ஒன்று வருகிறது. அந்த காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட மூளை அப்படி கொஞ்சம் அசைகிறத உணர முடியும். அப்படி அசைகிறது உணர முடிந்தால் அங்க உடனே மரணம் சம்பவிக்கும் என்பது அங்கள் அறிந்த ஒரு காரியம். டேவிட்டினுடைய நண்பருக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் சரீரம் பலவீனப்பட காய்ச்சல் வர ஆரம்பித்த உடனே டேவிட்டினுடைய நண்பரும் மனைவியும் பயந்து, நாங்க கீழே ஸ்டேஷன்ல வெயிட் பண்றோம், நீ எப்ப வந்தாலும் நான் உங்களுக்காக ஜெபித்து காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி கீழே ஸ்டேஷனுக்கு போனார். டேவிட் ஸ்வியாஃப்லெட் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் ரொம்ப பாரம், ஏன் ஆண்டவரை பல நாட்கள் ஆகிவிட்டது, பல மாதம் ஆயிற்று, இன்னும் ஒரு ஆத்மாவை கூட சந்திக்க முடியல, ஆகாரம் குறைந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல, நீங்க தானே தரிசனம் கொடுத்தீங்க, நீங்க தானே பாரம் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஸ்வியாஃப்லெட் அழுது கொண்டு ஜெபிக்கிறா. டேவிட் அவளை பலப்படுத்தி கொண்டே இருந்தால் இந்த நேரத்தில் ஸ்வியாஃப்லெட் கர்ப்பவதியாய் மாறி போனாள். அவள் கர்ப்பவதி ஆயிருக்கிறாள் என்பதை அந்த அந்த காங்கோல இருக்கிற ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த காட்டுவாசி தலைவன் அறிந்ததுனால ஸ்வியாஃப்லெட்டுக்கு மீது இரக்கம் பாராட்டி அவளுக்காக ஒரு காரியத்தை செய்தார். அவ பிரசவ காலம் வரைக்கும் நம்ம முடிந்ததை செய்வோம், மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சிறு பையனை ஸ்வியாஃப்லெட்டினிடத்தில் அனுப்பினான். வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்வார் என்றால், ஒரு கையில கொஞ்சம் பாலும் ஒரு கோழியும் கொஞ்சம் முட்டைகளையும் கொடுத்து விடுவான். வாரத்துக்கு ஒரு முறை அந்த காட்டுவாசி தலைவன் அந்த சிறு பையனும் வருவான், கொடுத்துட்டு உடனே புறப்பட்டு போவான். அதனால அவர்கள் சந்தோஷப்பட்டு அதை அவர்கள் ஆயத்தப்படுத்தி ஆகாரத்தை புசித்து அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச காலம் அப்படின்னு மாதம் போகிறது. பிரசவ காலத்துக்கு 2 மாதத்துக்கு முன்பாக ஸ்வியாஃப்லெட் ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன ஆண்டவரை இன்னும் ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அந்த குடிசையில ஜெபித்து கொண்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த சிறு பையன் வழக்கத்தின்படி பாலையும் கோழியையும் முட்டையும் கொண்டு வருவதை பார்த்துட்டு அவள் இருதயத்தில் ஆவியில ஏவப்பட்டு, ஏன் இந்த சிறு பையனுக்கு நான் என் ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடாது என்கிற எண்ணம் வந்தபோது ஸ்வியாஃப்லெட் அந்த சிறு பையனை உட்கார வைத்து உடனே இயேசுவையும் வார்த்தையையும் வசனத்தையும் பாடல்களையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அடுத்த வாரம் எப்ப வரும் என்று அறிந்து ஏக்கத்தோட ஒரு வாரம் முழுதும் அவனுக்காகவே ஜெபித்து காத்திருப்பா. அடுத்த வாரம் அந்த சிறு பையன் வந்த உடனே சந்தோஷத்தோட திரும்ப இயேசுவை பற்றி சொல்லுவார். அதுக்கு அடுத்த வாரம் முழுவதும் ஜெபிப்பார். அதன் வந்த உடனே அவனோடு பேசுவாள், அவனும் ஜெபிப்பான். கூட இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். நாட்கள் உருண்டோட ஆரம்பித்தது. கர்த்தருக்குள்ள அவன் பலப்பட ஆரம்பித்தான். அந்த சிறு பையன் பிரசவ காலம் வருகிறதற்கு முன்பாக ஸ்வியாஃப்லெட்டுக்கு அந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டது. ஒரு வேதனை அவளை தாக்கின உடனே என்ன செய்வதுன்னு புரியல. அதே பிரசவ நேரத்தில் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் ஸ்வியாஃப்லெட் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தார். அவளுக்கு ஸ்வீடன் மொழியில எயின் என்கிற பெயரை சுட்டி சந்தோஷப்பட்டார்கள். அவள்
பிள்ளை பெற்று 14 நாள், only 14 days, 14 நாள் மாத்திரம் ஸ்வியாஃப்லட் உயிரோடு இருந்தால் அவள் கர்த்தருக்குள் மரித்தார். இந்த மரித்த இந்த தருணத்தில் டேவிட் இதை தாங்கிக் கொள்ள முடியல. ஸ்வியாஃப்லட் மரித்ததும் ஒரு ஆத்துமா கூட ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படலை என்கிற வேதனை டேவிட்ட நிரப்பினதுனால அவரை பிள்ளையை கையில வைத்து குழிய தோண்டி ஸ்வியாஃப்லட்டை புதைத்து அதுல ஒரு கல்லை வைத்து மண்ணை எடுத்து வானத்துக்கு மேல எறிந்து சொன்னார், இயேசுவை சபித்தார். முதலாவது. இரண்டாவது, மண்ணை எடுத்து அதே ஆப்பிரிக்காவில் அந்த ஜைர் என்கிற பகுதியில் கீழே எறிந்து அந்த மண்ணை அந்த பூமியை சபித்து இயேசுவையும் சபித்து, இயேசு வேண்டாம், ஊழியம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று டேவிட் புறப்பட்டு போய் ஸ்டேஷனில் இருந்தா அங்கே அவருடைய நண்பர் கையிலே தன்னுடைய மகள் எய்னை கையில கொடுத்து, என் மனைவியை என்னிடத்திலிருந்து பிரித்த இந்த மகளும் எனக்கு வேண்டாம் என்று கையில கொடுத்து புறப்பட்டார். ஆல்ரெடி அவருடைய நண்பர் பலவீனப்பட்டிருந்தபடினால கொஞ்சம் பிள்ளையை வளர்த்து கொண்டிருந்த நேரத்தில் 2 மாதத்துல அவருடைய நண்பர் மரித்தார். அவருடைய நண்பரின் மனைவியும் அடுத்த 2 மாதத்தில் மரித்தார்கள். மீண்டும் எய்ன் அவர் மரித்து அவள் போனதுனால எய்ன் அனாதையாக்கப்பட்டார். அனாதையாக்கப்பட்டதுனால கொஞ்ச நாள் அந்த மிஷனரி சொசைட்டி அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் இந்த குழந்தை அனாதையா இருக்கு என்று பார்த்தபோது ஒரு மிஷனரி தாகமுள்ள ஒரு குடும்பம் எய்னை அமெரிக்காவுக்கு கொண்டு போனார்கள். எய்ன் என்பது ஸ்வீடன் மொழியில உள்ள பெயர் என்பதனால அவளுக்கு ஆகின்னு பேரை மாத்தி ஆகியை படிக்க வைத்தார்கள், கர்த்தருக்குள்ள வளர்த்தார்கள், கல்லூரியில கொண்டு சேர்த்தார்கள், வேத கலாசாலையில படிக்க வைத்தார்கள். ஆண்டவருக்காக ஆவியானவரின் வழிநடத்தின் பிரகாரம் ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தால் பாரத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த வேத கலாசாலையில கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்ட தேவ் ஹட்சன் என்கிற ஒரு தேவ மனிதனை ஆகிக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். சந்தோஷமா அவருடைய திருமண வாழ்க்கை ஆரம்பித்தது. அவள் ஒரு நாள் வேத கலாசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அப்பொழுது அவள் தெருவில் அவள் ஏரியாவில் அநேக ஸ்வீடன் மொழி பேசுகிறவர்களும் ஸ்வீடன் பத்திரிகையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறத ஆகி கவனித்து அந்த பத்திரிகையை வாங்கி படம் பார்த்து கொண்டே போய் கொண்டிருந்தால் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு பகுதியை திறந்தால் அந்த பகுதியில் ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில் ஸ்வியாஃப்லட் என்று எழுதியிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு சபையில 300 பேர் இருக்கிறது போல காட்சியளித்ததை கண்டு பிரமித்து போனார். என்ன என்று வாசிக்க தெரியல. உடனே வேத கலாசாலைக்கு போய் பைபிள் காலேஜில் ஸ்வீடன் எழுதி பேசுகிற ஒரு பெண்ணிடத்தில் கொடுத்து இது என்ன எழுதி இருக்கிறது என்று கேட்டபோது இந்த இடத்துல ஸ்வியாஃப்லட் என்கிற டேவிட் என்கிற ஒரு மிஷனரிகள் வந்தார்களா, இன்னைக்கு அங்க சபையும் 300 விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்த்தபோது ஆகி கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட்டு என் தாய் என் தகப்பனுடைய அர்ப்பணிப்பு வீணாகல என்கிற ஹாப்பியோட அவள் கர்த்தரை துதித்தார். நாட்கள் உருண்டோடியது. ஆகிக்கும் தேவ் ஹட்சன் திருமணத்திற்கு பின்பாக ஏறக்குறைய 3 பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். பிள்ளைகள் பெரியவர்களாய் மாறினார்கள். ஆகியினுடைய 25வது திருமண நாள் வந்தபோது அந்த வேத கலாசாலை பைபிள் கல்லூரியில 2 ஃபிளைட் டிக்கெட் கொடுத்து நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், அதற்கு உதவியை நாங்கள் செய்கிறோம், இந்த 25வது வருட திருமண அந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டாட உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்த போது ஆகிக்குள்ள இருதயம் தேவ் ஹட்சன் சொல்றாரு, எப்பா நம்ம புறப்பட்டு ஸ்வீடனுக்கு போகலாமா, எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரான்னு பார்க்கலாமா என்று ஆவலோடு ஸ்வீடனுக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே போன போது தேடி பல விதத்துல கண்டுபிடிக்க முடியாத டேவிட்ட திடீரென்று கடைசி நாள் ஒரு வீட்டுக்கு சந்திக்க போன போது வீட்டு வாசலில் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. இயேசுவை குறித்தோ வேத புத்தகத்தை குறித்தோ இங்க யாரும் பேச அனுமதி இல்லை, உள்ள அனுமதி இல்லை என்பதை உடனே ஆகி அறிந்து கொண்டால் இது எங்க அப்பாவா தான் இருக்கணும் என்பதாக உள்ள நுழைஞ்சா உள்ள மதுபான பாட்டில்கள், அங்கங்க குப்பைகள், அங்கங்கே ஆகாரங்கள், அங்கங்கே சில ஆடைகள்
ஆடைகள் விழுந்து கிடக்க ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கிறான், கையில் மதுபாட்டலோடு. சில பெண்கள் சில ஆண்கள் இருக்க உள்ள நுழைந்த போது டாடி என்று ஆகி கூப்பிட, டேவிட் தன்னையே அறியாமல் ஏயின் என்று அவர் வைத்த பெயரை கூப்பிட்ட, அப்பா என்று கட்டி அணைத்து, அம்மா இப்படி உயிரோடு இருந்து மரித்து உன்னையும் என்னை பிரித்து ஊழியமும் இல்லாமல் போனதுன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லும் போது ஆகி டேவிட் கிட்ட சொன்னா, இன்னைக்கு அந்த இடத்துல சபை இருக்கு, விசுவாசி இருக்காங்க, அம்மாவும் நீங்க செஞ்ச ஊழியம் வீண் போகல என்று சொன்னபோது டேவிட் திரும்ப மனம் திரும்பினார். தனக்கு ஆண்டவரை மறுதலித்ததை மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து மீண்டும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச நாட்கள்ல டேவிட்டும் கர்த்தருக்குள்ளே மரித்தார். நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் அந்த வேத கலாசாலையில, பைபிள் கல்லூரியில ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், ஒரு கருத்தரங்கு. அது என்ன கருத்தரங்கு? ஆத்ம ஆதாயம் கருத்தரங்கும் சபை வளர்ச்சி கருத்தரங்கும் நடக்கிறது என்று சொன்னபோது எல்லா ஊழியர்களும் அழைக்கப்பட்டார்கள். அந்த தேசத்துல அங்கே ஆகியும் அவனுடைய கணவனாயிருக்கிற தேவ் ஹட்சனும் புறப்பட்டு போனார்கள். அந்த கான்ஃபரன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு தேவ மனித, ஏறக்குறைய 1,00,000க்கும் அதிகமான விசுவாசிகளை உடைய ஒரு பரிசுத்தவான் வந்திருக்கிறார். ஆப்பிரிக்கா நாட்டில இருந்து சொன்ன போது சந்தோஷமாய் போய் அவர்கள் அட்டன் பண்ணினார்கள். அவர் பேசிக்கொண்டே இருந்தார். திடீரென்று மேடையில் நின்ற அந்த தேவ மனிதன் பேச ஆரம்பித்த ஒரு வார்த்தை ஸ்வியா ஃபிளட் என்று சொன்ன போது ஆகி ஸ்டன்னானா. இந்த தேவ மனிதனுக்கு எங்க அம்மா பேர் எப்படி தெரியும்? டேவிட் என்று சொன்னார். இந்த மனிதனுக்கு என் தகப்பனார் பேர் எப்படி தெரியும்? ஆச்சரியப்பட்டால் வேகமா அவள் சொன்ன அடுத்த fraction of second ஆகி நேரா எழும்பி மேடையில போய் அந்த தேவ மனிதனின் கையை பிடித்து அழுது சொன்னா, உங்களுக்கு ஸ்வியா ஃபிளட் தெரியுமா? ஆகி தெரியுமா? உங்களுக்கு டேவிட் தெரியுமா என்று சொன்ன போது அந்த தேவ மனிதர் சொன்னார், நீங்க யார் என்று சொன்ன போது, நான் ஆகி, எங்க அம்மா தான் ஸ்வியா ஃபிளட் என்று சொன்ன போது அவளை கட்டி அணைத்துக் கொண்ட அந்த தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை, உங்க அம்மா முதல் அங்கே ஆப்பிரிக்காவில் சுவிசேஷம் சொன்ன அந்த காங்கோல ஜயீர்ல அந்த சுவிசேஷம் சொல்லி அதை ஏற்றுக்கொண்ட முதல் சிறுவனே நான் தான் என்று அந்த விளையேற பெற்ற தேவ மனிதன் 1,00,000க்கும் அதிகமான விசுவாசிகளுடைய கர்த்தருடைய தாச சொன்னா, உங்க அம்மாவுக்கு அந்த வாரம் முட்டையும் கோழியும் பாலும் கொண்டு போவேன். உங்க அம்மா என்ன உட்கார வைத்து சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். உங்க அம்மா விதைத்தது இன்னைக்கு ஆழமரம் போல ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் என்ன வைத்து உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்பா, ஒரு தேவ மனுஷியை கொண்டு விதைத்த ஒரு விதை இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை காண பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறதை கர்த்தர் கம்பீரத்தோட அறுக்க பண்ணுவா. அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டே போகிறார்கள். தாம் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன ஊழியம், எது செய்தாலும் ஒரு நாள் வீணா போகாது. ஆமென் சொல்லுங்க. எஸ்தரின் புத்தகத்திலிருந்து ஒரு 4 வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். only 4 words. குறிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இன் தமிழ் பைபிள் 2 வார்த்தை, ஒரு வார்த்தை 2 இடத்துல மாத்திரம் தான் இருக்கு. இன் ஹோல் பைபிள் ஒரே ஒரு வார்த்தை ஹோல் பைபிள் 2 இடத்துல தான் இருக்கு. தெரியுமா? சரி, நான் கிளம்புறேன். சொல்லுங்கத்தா. என்னத்தா? ரூத்து எஸ்தரா 2 இடத்துல இருக்கு. ஒரு வார்த்தை, நாட் a நேம், ஒரு வார்த்தை ஹோல் பைபிள்ல 2 இடத்துல தான் இருக்கு. அது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்கு. என்னம்மா? சுவாமி நாதா. சொல்லுங்க. என்னம்மா? யாருக்கு தெரியும்? ஒரு வயலுக்கு தெரியாது. நான் பேசுற தமிழ் புரியுதோ? மனசிலாயோ? ஒன்னும் குழப்பம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம்.
എന്താണ് അവിടെ ഒന്നും കുഴപ്പമില്ല, ഇവിടെ സാരി നന്നായിട്ടുണ്ട്. பெண்கள் கூட்டத்துல இது 2-3 வார்த்தை சொன்னாதானே அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஏடா நம்மளை பத்தி ஒண்ணுமே சொல்லலன்னு. என்னப்பா தோத்திரம். எங்க அம்மாவுக்கு 78 வயசு. எங்க அம்மாவுக்கு 78 வயசு. இன்னைக்கும் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அதை எடுத்து எனக்கு வேற அனுப்புவாங்க. ஏமா ரொம்ப அழகா இருக்கீங்கன்றுவேன். எங்க அம்மாவுக்கு ஒரே குஜாலாயிரும். 78லயும் கிளவி பண்ற பாட்டை பத்திலா தோத்திரம். நானே தாத்தாவாயிட்டேன், எனக்கு பேத்தி இருக்கா. அப்ப பூட்டி ஆனதுக்கு அப்புறம் செல்ஃபி. கிளவி கையில கிடைக்கிற வாட்ஸ்அப் படுற பாடெல்லாம் இன்னைக்கு இருக்கு பாருங்க. அத்தாடி கொஞ்சம் நெஞ்ச சேட்டையா கொடுக்குதுல. சரி சொல்லட்டா? சொல்லட்டா வேண்டாம், சீக்கிரம் சாப்பிட போவோம். சாயந்தரம் சீக்கிரம் வருவீங்களா? சொல்லுங்க. சலக்கரணை. சலக்கா சொல்லுங்க. சலக்கரணை எங்க இருக்கு? 2 இடத்துல தான் இருக்கு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்தும் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15 18 வசனம் வரைக்கும் வாசித்தா 2 இடத்துந்தான். சூனேமுக்கு போன போது எலிசாவுக்கு அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ சகல சலக்கரணை செய்து வந்தாள். எஸ்தர் ராஜாத்தி நிமித்தம் மகாஸ்வே ராஜா தேசங்களுக்கு சலக்கரணை பண்ணினா. என்ன பண்ணினா? சலக்கரணை. சொல்லுங்க. நல்லா இருக்கா அந்த வார்த்தை? கேரிங். எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பா, எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பா, நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார், தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வே, நம்பிக்கையோடு. சலக்கரணை. அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை கருதுவார், என் மீது அக்கறையாயிருப்பார், என் தேவைகளை தேவன் சந்திப்பார், எனக்கும் செய்வார், என் நிமித்தம் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அவர் செய்வார். சலக்கரணை. எஸ்தர் ராஜாத்தி நிமித்தம் சகல நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் மகாஸ்வே ராஜா சலக்கரணை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தரின் புஸ்தகம் உங்களுக்கு தெரியும். இந்த தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் ஏறக்குறைய 127 நாடுகளை எஸ்தர் ராஜாத்தி இந்தியாவை உட்பட ஆட்சி செய்த ஒரு பெரிய தேவ மனுஷியா எழுப்புதலின் பெண்ணாய் கர்த்தர் பயன்படுத்தின ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். இந்த கடைசி காலத்துல தேவன் உங்களை அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். உங்கள் நிமித்தம் தேசங்களுக்கு சலக்கரணை வரணும். உங்கள் நிமித்தம் உங்கள் பட்டணங்களுக்கு சலக்கரணை உண்டாகணும். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்களுக்கு சலக்கரணை வரணும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய தெருக்களில் சலக்கரணை உண்டாகணும். கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. சலக்கரணை. ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி யூத ஜனங்களுக்கு விரோதமாக முழு ஒரு ஆமான் எழும்பி நின்ற போது, சத்ரு எழும்பின போது, இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நிக்கிறோம் சொன்னாலே சத்ரு எழும்பி வருவான்.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆதலால் தீங்கு நாள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, கேடயத்தை பிடித்து யுத்தம் பண்ணுங்கள். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது யுத்தம் பண்ண வேண்டிய காலம். யோவான் 10:10 சொல்லுகிறது, 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, வெளிப்படுத்தினால் 12:12 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கு வரான். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். ஏசிட்டியா விளையாண்டவன் நம்மகிட்ட விளையாட மாட்டானா? எப்பயும் தானே பேய பாக்குறோங்கீங்களா? ஒரு மாதிரி ஆமேன்லாம் சரியில்லையே. ஆமே என்ன ஆமே தெரியாம தான் கேட்க. இயேசு இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் 40 நாள் உபவாசம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியினாலே பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். உபவாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது பேய் வந்துச்சா, முடிக்கும் போது பேய் வந்துச்சா? கேட்கல. கடைசியா தான் பேய் வரும். மீட்டிங் முடிக்கிற நேரம் தான் டேஞ்சர். எப்பயுமே கடைசியா ஒண்ணு வருதுன்னா அது என்னவா தான் இருக்கும். சர்ச்சில் ஒண்ணு கடைசியா வருதுன்னா அது பேயதான் இருக்கும். தோத்திரம் என்ன? அப்போ பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. அப்ப சத்துரு நம்ம கடைசி காலம் எழுப்புதல் வருக ஆயத்தப்படுறது கொஞ்சம் பலன். அவனுக்கு கொஞ்ச காலமே, வெரி ஷார்ட் பீரியட். அதனாலதான் போராடிக்கிட்டே இருக்கான் பிசாசு. இயேசு கெதரேன் என்கிற கிராமத்து பட்டணத்துக்கு போகும்போது லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்துட்டு, காலம் வருகிறதுக்கு முன்பாக எங்களை அழிக்க வந்து விட்டீரோ அப்படின்னு சொல்றதா இல்லையா? சொல்லுதா பிசாசு? அப்ப பிசாசுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சொல்லுது, இப்படிலாம் எங்களை காலி பண்ணிடக்கூடாதுன்ட்டு. கடைசி வரைக்கும் பிசாசு போராடிட்டே இருக்கும். அப்ப ஆமான் எழும்பி தேவ ஜனங்களுக்கு விரோதமா, சத்துருக்கு விரோதமா போராடிட்டே இருக்கு. கரெக்டா? ஏமா நீ இதை ஆஃப் பண்ணுமா, நான் முடிச்சிருவேன் 5 நிமிஷத்துல. உனக்கு எனக்கு ஒரு டீல், உடன்படிக்கை பண்ணுவோம். 5 நிமிஷத்துல நாம 2 பேரும் முடிச்சிருவோம். என்னப்பா கேளுங்க. அப்ப கடைசி கால எழுப்புதல் இங்க பாருங்க. ஆண்டவர் ராஜி, நீங்க நார்மலா ஜெபிக்கிற, நார்மலா சர்ச்சுக்கு சண்டே சர்வீஸ் பீப்புளா இருந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. நீங்க சண்டே சர்வீஸ்க்கு சும்மா வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பின்னாடி உட்காந்துட்டு பைபிளையும் திறக்காம, வசனத்தையும் எழுதாம, குறிப்பு எடுக்காம, ஆவில நிரம்பாம, அந்நிய பாஷை பேசாம, ஐக்கியத்துல பங்கு பெறாம நீங்க போயிட்டு அப்படி சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை பிசாசு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் நம்ம பங்காளி, ஒன்றும் பிரச்சனை, நம்ம கூட்டாளி, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. தோத்திரம். எதுக்கு போட்டு இந்த ஆளை டிஸ்டர்ப் பண்ணுங்க? நீங்க என்னைக்கு அதிகமா ஜெபம் பண்ணி சர்ச்சில் ஆராதனைக்கு முன்னாடியே வந்து உட்காந்து ஆவியில நிரம்பி பாஸ்டர் கிங்ஸ்லி செல்லன் கூட உட்காந்து பாஸ்டர் எழுப்புதலுக்காக ஏதாவது செய்யணும், நாங்கள் ஜெபிக்க வரோம், இரவு ஜெபத்தில் வரோம், அதுல வரோம், இதுல வரோம், சர்வ் பண்ண வரோம், நான் முதல்ல சாப்பாட்டில் உட்கார மாட்டேன், கடைசியில தான் சாப்பாடுல உட்காருவேன், அப்படிலாம் நீங்க வந்துட்டீங்கன்னா யார் வருவா? ஆமான போல சத்துருக்கள் எழும்பி வந்து நிற்கும். மொர்தெக்காய் அவனை வணங்காத பட்சத்தில் அவன் மூர்க்கம் கொண்டு கடும் கோபமா எழும்பி அவனை அழிக்கிறதுக்கு பதிலாக முழு யூத ஜனத்தை அழிக்க பிளான் பண்றான். அவனுடைய எய்ம் பாருங்க, ஒரு ஆள் நிமித்தம் முழு தேசத்துக்கும் பாதிப்பு. ஒரு நிமித்தம் நீங்க ஒரு ஆள் தான் சத்துருவுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறீங்கன்னா நம்மளை சுற்றி எழுப்புதல் நிற்கிற அவ்வளவு பேருக்கும் பிசாசு எழும்பி நிற்பான். ஆனாலும் கர்த்தரோ அதை முறியடித்து நமக்கு ஜெயத்தை உண்டாக்குவா. இந்த ஆமான முறியடிக்க எஸ்தர் செய்த ஒரு 4 வார்த்தை தான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். பாயிண்ட் தான் சொல்லுவேன். இது பெரிய பிரசங்கம், அதனால ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல, 4 வார்த்தை சொல்றேன், குறிச்சுக்கிறீங்களா? இந்த ஆமானை முறியடிக்க அவள் செய்த 4 காரியம். 1, எழுதிக்கோங்க, விட்டு கொடுத்தால். எழுதுங்க வேகமா, விட்டு கொடுத்தால். 2வது, விழுந்து கிடந்தால். 3வது,
விண்ணப்பம் பண்ணினால். நான்காவது, விடுதலையை வாங்கி கொடுத்தார். விடுதலையை வாங்கி கொடுத்தார். விட்டு கொடுத்தால், விழுந்து கிடந்தால், விண்ணப்பம் பண்ணினால், இடையில இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்கோங்களேன், விருந்து பண்ணினால் விடுதலையை வாங்கி கொடுத்தார். 5 வார்த்தையை வச்சுக்கோங்க. விருந்து பண்ணினால் விடுதலையை வாங்கி கொடுத்தார். என்ன விட்டு கொடுத்தால்? எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேத வசனம் தெரியும். அங்க வேதம் சொல்லுகிறது, இங்க சூசான் கலங்கியது. சூசான் என்னாச்சா? 3:15 கலக்கம். ஆனா 9:15 ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் உண்டானது. கலக்கத்தை ஆர்ப்பரிப்பா மகிழ்ச்சியா கர்த்தர் மாற பண்ணின போது ஆண்டவர் இதற்கு இடையில எஸ்தர்ட்ட கண்ட 4-5 காரியம் தான் சொன்னேன். 1, அவள் விட்டு கொடுத்தார். ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் எஸ்தர் கேட்டு வாங்கவில்லை. அநேக ஸ்திரீகள் தங்களுடைய சுத்திகரிப்புக்கு ஏற்ற நேரம் வந்தபோது அவர்கள் விரும்பத்தக்கதான காரியங்களை தங்களுக்கு ஏற்ற விதத்தில் சுத்திகரித்துக் கொண்டார்கள். ஆனால் எஸ்தர் ராஜாத்தியோ ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் வாங்கி கொள்ளாமல் அவன் என்ன நியமித்தானோ அதைத்தான் தன்னுடைய காலத்தில் தன்னுடைய நேரத்தில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் போல அவள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள். அது வெள்ளை போலமா இருக்கலாம், அது எந்தெந்த காரியம் வைத்தானோ அதை வைத்து சுத்திகரித்தாள். அவளே மத்த எல்லா பெண்களும் கேக்குது, எங்களுக்கு இன்னைக்கு கோல்டன் ஃபேஷியல், tomorrow we need a platinum facial, day after tomorrow we need some pedicure manicure. what's என்ன cure pedicure இதெல்லாம் எப்படி இருக்கு எப்படின்னு தெரியும் கேட்க கூடாது. ஆமா. இன்னொருத்தி சொல்ல, எனக்கு இன்னைக்கு ப்ளீச்சிங் பண்ணி விடுங்க அப்படிங்கிறா. இன்னொருத்தி சொல்ல, எனக்கு இன்னைக்கு த்ரெட்டனிங் பண்ணி விடுங்க. த்ரெட்டனிங்கா. ஆனா எஸ்தர் மட்டும் சொல்றா, நீ என்ன சொல்ற? I surrender myself. ஏகாய் ஆவியானவருக்கு அடையாளம். ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது அறியீர்களா? ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள், ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கலாத்தியர் 3:3 சொல்லுகிறது, புத்திமானான கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க இப்படி மாம்சத்துல முடிக்கலாமா? ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுது என்று அறியீர்களா? நீ எதுல நடத்தப்படுறீங்க? எஸ்தரே ஏகாய்க்கு தன்னை விட்டு கொடுத்தா. அவள் தன் தகப்பன் வீட்டில் சிறிய தகப்பனாயிருந்த மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தது போல அவள் ராஜாத்தியானது வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தாள். எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவிக்கு தன்னை விட்டு கொடுத்திருப்பாள்னு நீங்க யோசிக்கணும். ஆமென். பரலோகம் போற வரைக்கும் மாம்சம் போராடிக்கிட்டு தான் இருக்கும். ரோமர் 7ஆம் அதிகாரம், விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிற, நன்மை செய்கிறது வாசமா இருந்து தீமையை செய்து விடுகிறேன், நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன், பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமை எனக்குள்ள போராடுகிறது. பார்க்க கூடாது நினைக்கிறேன், பார்த்துறேன், பேசக்கூடாது நினைக்கிறேன், பேசுறேன், செய்யக்கூடாது நினைக்கிறேன், செஞ்சிடறேன், தப்புன்னு தெரியுதான தெரியுற, திரும்ப திரும்ப இந்த மாம்சம் எனக்குள்ள போராடுகிறது. Who will deliver me? இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா? 8ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்கிறது, இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து ஆவியின் பிரமாணம் மட்டுமே என்னை விடுதலையாக்கிட்டே. கையை தட்டி மாம்சம் ஆவியில நடத்தப்படணும். ஆவியில பரிசுத்த ஆவியான் 4ஆம் அதிகாரம் எபேசியர் 4:21-22 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆலயமாய் தேவனுடைய வாசஸ்தலமாய் மாளிகையாய் ஒரே வீட்டாராய் உங்களை பரிசுத்த ஆவியானவர் இசைவனைப்பாய் கூட்டி கட்டிட்டே வராரு. என்ன கற்றது ஆவியானவர். போர் உள்ள சரீரம், யுத்தம் உள்ள சரீரம், பாடுகள் உள்ள சரீரம், மாம்சம் உள்ள சரீரம், எந்த அளவுக்கு இந்த சரீரத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை கொண்டு எழுப்புதல் சலக்கரணை. கை தட்டணும், ஆவியில ஒரு நிமிஷம் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசுறவங்க பேசணும். என்ன நிரப்புறது உலகம் அல்ல, என்ன நிரப்புறது மாம்சம் அல்ல, என்ன நிரப்புறது தேவைகள் அல்ல, என்ன நிரப்புறது பரிசுத்த ஆவியானவர். பலவீனம் தான், போராட்டம் தான், யுத்தம் தான், தேவைதான். But the Holy Spirit, not by flesh, led by Spirit. ஆவியானவருக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன். விட்டு கொடுத்தால்
விழுந்து கிடந்தான். மொர்தெகாய் சொல்றான், வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ரெட்டுடுத்தி சாம்பல் இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தவளுக்கு கொஞ்சம் மாம்சம் வந்துருச்சு. நீங்க ஆவியில இருக்கும் போதே மாம்சம் உள்ள நுழைய போராடும். இத நினைச்சேன், பரலோகத்துக்கு போற வரைக்கும் மாம்சம் போராடுதுன்னு சொல்ல மாட்டேன், போராடாதுன்னு சொல்ல மாட்டேன், போராடிட்டே இருக்கும். ஆனா ஆவியினால ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிரம்பிக்கிட்டே இருக்கணும், நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். அப்பப்ப சிம்சோனி மீது வந்த போது அப்பப்ப ஜெயிச்சது போல இல்ல, எப்பயும் ஆவியில. மொர்தெகாய் வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கான். இந்த அம்மா எஸ்தர் ராஜாத்தி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்ததுனால, அகாஸ்வே ராஜாவு கண்கள்ல தயவு கிடைத்ததுனால ராஜாத்தியா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டா. இப்ப பாடுகள் உபத்திரவம் தேசத்தின் ஜனங்களை நெருக்கின உடனே மொர்தெகாய் புலம்பி அழுது கொண்டிருக்கும் போது எஸ்தர் ராஜாத்தி சிலரை அனுப்பி அரண்மனையிலிருந்து சில வஸ்திரங்களை கொடுத்து விட்டு, நீர் போட்டு இருக்கிற வஸ்திரத்தை களைத்து விட்டு இந்த வஸ்திரத்தை போடும் என்று சொன்ன போது மொர்தெகாய் எச்சரித்தான், ஏ எஸ்தர், அரண்மனை வாழ்க்கை உனக்கு சொகுசு வாழ்க்கை, ஆவிய மறக்க பண்ணுதா? இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை ஆவியில ஏன் மறக்கறீங்க தெரியுமா? வெல் sophisticated life, சுகபோக வாழ்க்கை உங்களை ஆவியின் வாழ்க்கையை விட்டு பிரிக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி ஆவியில விட்டு கொடுத்தவள் அரண்மனைக்கு போன உடனே அரண்மனை ஆடையை கொண்டு போய் மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து மொர்தெகாய் கழட்டி இருக்கிற ஆடையை கழட்ட சொல்றாருன்னா ஜெபத்தை நிறுத்துன்னு சொல்றா, உபவாசத்தை நிறுத்துன்னு சொல்றா. அரண்மனை வாழ்க்கை பல பேர் ஆவிய மறக்க பண்ணுது. எஸ்தர்ட்ட மொர்தெகாய் சொன்னா, உனக்கு ஏன் இந்த மேன்மை வந்திருக்குன்னு விளங்கலையா? கர்த்தர் ஏன் உன்னை உயர்த்தி இருக்கிறான்னு தெரியலையா? தங்கச்சி, உனக்கு ஏன் இந்த படிப்பை கர்த்தர் கொடுத்தான்னு புரியலையா? உனக்கு ஏன் இந்த ஹை எஜுகேஷனை தந்தான் வரலையா? விளங்கலையா மகளே? உங்களை கர்த்தர் எதுக்கு இந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறான்னு புரியலையா? உங்களை ஏன் கர்த்தர் இதை ஆசீர்வதித்து வெல் சோபிஸ்டிகேட்டட் லைஃப் தர்றாருன்னு உங்களுக்கு விளங்கலையா? தங்கச்சி, தம்பி, பிரதர், சிஸ்டர், அம்மா, உங்களை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சா? இந்த காலத்துல நீங்கள் மௌனமா இருக்கிறதுக்கு அல்ல, இந்த காலத்துல நீங்கள் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். நீயும் குடும்பமும் அழிவீர்கள், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். நீ அழிந்து போவது நிச்சயம். எஸ்தர், ஏய், நீ எனக்கு அரண்மனை வந்தா ட்ரெஸ் கொடுக்கிற, மாம்சத்துல மூவ் பண்ற. ஒரு காலத்துல சர்ச்சுக்கு ஒண்ணு எல்லாம் வந்த போது ஆவியில நடத்தப்பட்ட எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப உன் பிள்ளைக்கு யாரை பார்க்க? ஜாதியை பார்க்க, பணத்தை பார்க்க, கார் வச்சிருக்கானா நான் பார்க்கிறேன், கொஞ்சம் குடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி உனக்கு கட்டி வைக்கிற. மாத்தாண்டம் மாத்தாண்டம். ஒரு காலத்துல தோத்திரம் ஆண்டவரே, வரதட்சணையே வாங்காம கட்ட போறேன், இப்போ பெருசா கொஞ்சம் போடுங்க, ஒரு கார் வாங்கி கொடுங்க. மாத்தாண்டம் மாத்தாண்டம் ஆண்டம். நாங்கெல்லாம் வரதட்சணை நகையெல்லாம் கார்லாம் வாங்குறதே கிடையாது. ஐயோ, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்பி பெந்தேகோஸ்து அனுபவத்தில் நகையெல்லாம் கழட்டிட்டோம். தோத்தரம் கொஞ்சம் டெபாசிட் மட்டும் போட்டுருங்க, ஒரு கோடி மட்டும், 1 crore. எழுப்புதல் வரதட்சணை பிச்சு பிச்சு. அரண்மனை வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஆவிய மறக்க வேண்டதில்லை. எச்சரித்தான், உடனே புரிஞ்சுக்கிட்டா, ஐயோ தப்பு நடந்துட்டு, நானும் என் தாதி மாதர்களும் விழுந்து கிடக்கிறோம், இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் விழுந்து கிடக்கிறோம். இங்க பாருங்களேன், சில நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, என்னப்பா விழுந்து கிடந்து வேலை பார்க்கறான் சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்னன்னா, ஒரே கான்சன்ட்ரேஷன், இதுதான், இதை முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்கிறது தான் விழுந்து கிடக்கிறது. அவள் தேவ சமூகத்தில் புசியாமல் குடியாமல் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான்னா, விட்டு கொடுத்தவள் விழுந்து கிடக்கிறாள். எதுக்கு தெரியுமா? என் ஜனம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் மாறணும், என் தேசம் மாறணும், என் சபை மாறணும், ஆவியானவர் எழுப்புதலின் அக்கினியை போடணும், விடாப்பிடியா போராடணும். யாக்கோபே யாக்கோபே, பொழுது விடுகிறது, போக விடு, நோ 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 நோ, என்ன ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் யோசிப்போம்.
ஆண்டவர் சொல்றாரு பொழுது விடிது போக விடு. அப்படின்னா ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண டைமை தாண்டி யாக்கோபு ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண டைமை தாண்டி யாக்கோபு ஜெபிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றார் பொழுது விடுது, என்ன போக விடு. இல்ல இல்ல ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்கு தேசத்துல மாற்றத்தை தாங்க, என் குடும்பத்துல நன்மை தேங்க. ஜெபத்தை முடிக்கணுமா வேண்டாமா என்பதை நான் யோசிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஜெபம் வரணும் தெரியுமா? அவரே போதும் என்று சொன்னாலும் இல்ல இல்ல, ஜெபத்தை முடிக்கிறது ஏன் வேலை, விழுந்து கிடக்கணும், பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் போராடணும். விழுந்து கிடக்கணும். Never stop your prayer. ஜெபத்தை நிறுத்த முடியாது. விழுந்து கிடப்பேன். என் சிந்தனை, என் எண்ணம், என் பேச்சு இது நடக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். சிந்தனை முழுசும் உங்களை அப்படி ஆட்கள் விட்டு விழுந்து கிடந்தா. நெகேமியாவுக்கு 152 வருஷம் நடக்காதது 52 நாள்ல நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் அனானியா சொல்லுகிற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் டர்ன் இன்டு இன்டர்செசரி தகவல் அவனை மன்றாட வைத்தது. உட்கார்ந்து அழுது புலம்பி இரவும் பகலும் மன்றாடி உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அறிக்கை செய்து பாவத்தை விட்டு கொடுத்து விசுவாசத்தோடு பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தில் வாக்கு தத்துவத்தை பிடித்து எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அறிந்து புலம்பி ஒப்பு கொடுத்து 13 வகை ஜெபத்தை ஒருத்தன் விழுந்து ஒரு அதிகாரத்தில் 11 வசனத்தில் விழுந்து கிடந்தாதான். 152 வருஷம் நடக்காதது 52 நாள்ல நடந்தது. நீங்க விழுந்து கிடந்தாதான். சில வருஷம் நடக்காததெல்லாம், பல ஆண்டு நடக்காததெல்லாம் உடனே 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 கை தட்டுங்க. வெட்டு கொடுத்தால், விழுந்து கிடந்தால், விண்ணப்பம் பண்ணினார். எப்ப தெரியுமா? விருந்து செய்ததுக்கு அப்புறம். விருந்து செய்தால் விண்ணப்பம் பண்ணினார். ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? நீரா விருந்துக்கு வரணும். வேற என்ன வேணும்? ஆமானும் விருந்துக்கு வரணும். கூட்டுவா. உன் சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் தண்ணீர் கொடு, அவன் மீது அக்கினி தழலை குவிக்கிறார். விருந்து பண்ணணும். அப்படின்னா சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக, பகைக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், தீமை செய்றவர்களுக்காக நன்மை செய்யணும். நீங்க பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது, நீங்க யுத்தம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நீங்க செய்வது விருந்து மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமான்னு வந்தான். அப்பந்தான் அவன் விண்ணப்பம் பண்றான். முதல் நாள் கூப்பிடுறான், சொல்லல. 2வது நாள் கூப்பிடுறான், சொல்லல. 3 நாள் சொல்லுகிறான், என் குலத்தையும் ஜனத்தையும் அழிக்கும்படி ஒருவன் எழும்பி இருக்கிறான். யார்? இவனே அந்த ஆமா. ரைட் டைம் விண்ணப்பம் பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு தேவை. இங்க பாருங்க, யாக்கோபு சொல்லுகிறான், நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் உங்க சுய இச்சையை நிறைவேற்றும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலும் தகாத விதத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலும் நீங்க சித்திக்கிறது இல்லை. எப்படி ஜபிக்கணும் தெரியல, யார்கிட்ட ஜபிக்கணும்னு தெரியல, என்ன விதமா ஜபிக்கணும் தெரியல, எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் தெரியல. ரைட் டைம் பிரேயரா இருக்கணும், ரைட் டைம் விண்ணப்பமா இருக்கணும். அந்த ஜபத்துக்கு தான் கர்த்தர் பலனை கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா. கடைசியில் 9ஆம் அதிகாரம் அவள் விடுதலையை வாங்கி கொடுத்தாள். ஆமான் மரித்தான். யூதர்களுக்கு விடுதலை. பூரிம் என்கிற பண்டிகை வருஷந்தோறு சந்தோஷம். இந்த கூடார பண்டிகை, இந்த கன்வென்ஷன் பண்டிகை நமக்கு ஒரு எழுப்புதலின் பண்டிகையா மாறட்டும். ஆமேன். விட்டு கொடுங்க, விழுந்து கிடங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, விருந்து பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. விடுதலையை வாங்கி கொடுக்கிறவளா இருக்கணும். உங்களையும் கர்த்தர் என்னை எதுக்கு வச்சிருக்கா தெரியுமா? சிஸ்டர்ஸ், தாயார, மகளே, என் வாலிப தங்கம், உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றா, உங்களை எதுக்கு கர்த்தர் வச்சிருக்கா தெரியுமா? தேசத்துக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறவனா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறவனா இருக்கணும். உங்க கணவனுக்கோ, உங்க தகப்பனாருக்கோ, உங்க சகோதரனுக்கோ, உங்க கூட படிக்கிறவனுக்கோ விடுதலையை வாங்கி கொடுக்கிற ஆட்களா இருக்கணும். எல்லாரும்
எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். நீங்க சும்மா இருக்க கூடாது. எனக்கு விடுதலை, முதல்ல மற்றவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறவர்களா மாறணும். ஓ, சிறையிருப்பில் இருக்கிறவன் தீவிரமாய் விடுவிக்கப்படுவான். அவன் கிடங்களை கிடப்பதில்லை, அப்பம் குறைவதும் இல்லை. இனி தீவிரமா விடுதலை வரப்போகிறது. நீங்க விடுதலை வாங்கி கொடுக்கணும். பார்வோனுக்கு சொப்பனம் வந்தா, யோசேப்பே நீதான் விடுதலையை வாங்கி கொடுக்கணும். நேபுகாத்நேசருக்கு ஏச்சாருக்கு சொப்பனம் வந்தா, நீதான் தான் ஏழை விடுதலையை வாங்கி கொடுக்கணும். சிலருடைய கலக்கம், சிலருடைய குழப்பம், பானபாத்திரனுக்கு குழப்பம், சுயம்பாகின் தலைவனுக்கு குழப்பம். யோசேப்பு, you are that person, you are that anointed one who rakashe kandaralaba. ஒன்ன கொண்டுதான் சிலருடைய கலக்கத்தை மாற்ற போகிறா. ஒன்ன கொண்டுதான் சிலருடைய குழப்பத்தை மாற்ற போகிறா. ஒன்ன கொண்டுதான் சிலருடைய திகிலை மாற்ற போகிறா. ஒன்ன கொண்டுதான் சிலரை சிங்காசனத்துக்கு கொண்டு போக போகிறா. ஒன்ன கொண்டுதான் சிலருடைய சிறையிருப்பை உடைக்க போகிறா. கையை தட்டுங்க, வாயை திறங்க. தங்கச்சி, என் மகளே, கண்ணை மூடு, அந்நிய பாஷை பேசு, கையை தட்டு, வாயை தர. நீ விண்ணப்பத்தை, விடுதலையை விட்டு கொடுக்க போகிற. ராபாஷா, ஆவியானவருக்கு விட்டு கொடு. உன் சரீரத்தை விட்டு கொடு, உன் ஆத்துமாவை விட்டு கொடு, உன் ஆடைகளை விட்டு கொடு, உன் பிரதிஷ்டையை விட்டு கொடு, உன் கமிட்மெண்ட்டை விட்டு கொடு. ராகாபா ராஷாந்தரா. போதாது, போதாது, போதாது. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. மாம்சம் போராடுதா, சரீரத்தில் பாவம் போராடுதா, அசுத்தம் போராடுதா, சிந்தனை போராடுதா, ஆவியானவருக்கு விட்டு கொடு. இப்ப ஒரு பிரேக் த்ரூ நடக்குது, பிரேக் த்ரூ நடக்குது. ஆவியின் பிரமாணம் உன்னை பாவ மரண சரீரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறது. ரூடாதானா ரஹதானா. சலக்கரண வரப்போகுது தங்கச்சி, சலக்கரண வரப்போகுது அம்மா, சலக்கரண வரப்போகுது மகளே, சலக்கரண ரஹதனா உடகந்தனா மம்ரஹஸ்யா லேஹதனா உடக்கந்தா. நீங்க தான் கன்னியாகுமரியிலிருந்து எழுப்புதல் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, புரியுதா? புரியுதா? விட்டு கொடுங்க, விழுந்து கிடங்க. இனி உங்க போக்கஸ் மாறட்டும், உங்க சரிசனம் மாறட்டும், உங்க பார்வை மாறட்டும், உங்க சிந்தனை மாறட்டும். ஏய், சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதி மாமா, கர்த்தராகிய நான் ஏற்ற வேளையில தீவிரமா நடப்பிப்பேன். பலன் உள்ளவன் காய்களும் பலனற்றவன் காய்கள் உதவி செய்கிறவருக்கு லேசான காரியம். உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி வைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறவர், பலவான வெட்கப்படுத்தும்படி பலவீனர்கள் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமானவைகளை தெரிந்து கொள்கிறவர். உங்களதான், 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 உங்களதான். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாமல் ஒன்றும் இல்லையே. பாடுங்களேன். என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாமல் ஒன்றும். சத்தம் வரட்டுமே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே.